தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2015. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். இந்த, அந்த, இதுவரை, விவசாயிகள், ஆனால், அதே சமயத்தில், ஒருவரும், இதுவரையில், அவர்களுடைய, ஆண்டுகளுக்கு, எப்படி, இருந்ததோ, இதுவரையிலும், எந்த, ஏற்படவில்லை, அவர்களுக்கு, இருப்பதாக, அது குறித்து, அவர்கள், செய்தும், ஒன்றும், பயன், ஏற்படவில்லை, அவர்களுக்காக, செய்தும், அதனால், உறுப்பினர்கள், ஆதரவு, இப்பொழுது, நமது, அவற்றுக்கு, எல்லாம், செய்கிறோம் என்று, ஒரு, அப்படி, எல்லா, அவர்களுக்கு, செய்வதாகும், செய்யப்படும், கொண்டிருக்கிறார்கள், உற்பத்தி, செய்தாலும், அதை, அதேபோல, விவசாயிகளும், அதனால், ஒன்றும், விவசாயிகளுடைய, இருக்க, நடவடிக்கை, தங்களது, அதற்கு, எங்கள், உங்களுடைய, அது, அதை, இது மட்டும் இன்றி, இது குறித்தும், எங்களா, எங்கள், செய்யப்படும், என்று, தங்களது, எப்போதும், உங்கள், இருப்போம். வெட்டுமுறைகள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, பேச விரும்புகிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், கூட்டமைப்பு, கூட்டமைப்புக்கு, எழுதும் கடிதம், 10ஆம் தேதியிட்ட, தங்கள் நம்பிக்கையுள்ள, சிறப்பு சுருக்கங்கள், கைத்தறி நெசவாளர்களுடைய, பொதுமக்கள், கிடைக்கவில்லை என்று, குறிப்பிட்டிருக்கிறார். அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவு சங்கங்களை, கூட்டுறவு சங்கங்களில், நடத்துவதற்கு, உதவியும், கிடைக்கவில்லை. கூட்டுறவு சங்கங்களில், கிடைக்கும்படி, செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விலைவாசி, கூட்டுறவு சங்கங்கள், அன்புடனே, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get it. Stop. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த பக்கத்தில் உள்ளவர்களும், அந்த பக்கத்தில் உள்ளவர்களும், இதுவரை, விவசாயிகள் மீது சுமத்த போகும் வரியை பற்றியும், மற்ற பொருள்கள் பற்றியும் பேசினார்கள். ஆனால், அதே சமயத்தில், கைத்தறி நெசவாளர்களுடைய, நிலைமையை பற்றி, ஒருவரும், இதுவரையில், பேசவில்லை. அவர்களுடைய, பிரச்சனை பற்றி, நான், பேச விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு, முன்பு, அவர்களுடைய, நிலைமை, எப்படி, இருந்ததோ, அந்த, நிலைமையில், இதுவரையிலும், எந்த, மாறுதலும், ஏற்படவில்லை.
அவர்களுக்கு உள்ள தொந்தரவுகளும் பட்டினி கொடுமையும் இன்னும் குறைந்து இருப்பதாக தெரியவில்லை. அது குறித்து அவர்கள் கிளர்ச்சி செய்தும் ஒன்றும் பயன் ஏற்படவில்லை. அவர்களுக்காக பொதுமக்கள் கிளர்ச்சி செய்தும் அழுத்து போய்விட்டார்கள். சமீபத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நடுத்தர ஆலை துணிகளின் மீது போடப்பட்ட வரி சட்டத்திற்கு இன்னும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது மாநிலத்தில் அரசு கூட்டுறவு சங்கங்களை அமைத்து அவற்றுக்கு எல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போது கூட்டுறவு சங்கங்களில் 4இல் 1 பங்கு தறிக்காரர்கள்தான் சேர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி கூட்டுறவு சங்கங்களில் சேர சொல்ல வேண்டும். அப்படி எல்லா தறிக்காரர்களும் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்தால் அவர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பெரிய உதவி செய்வதாகும். இப்பொழுது அரசால் செய்யப்படும் சிறிய உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கைத்தறிக்காரர்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகப்படியாக உற்பத்தி செய்தாலும் அதை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல விவசாயிகளும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் உதவி கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விலைவாசி சரிவை பற்றி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுடைய விளை பொருள்களை வாங்கி அவர்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை விஸ்வநாதன் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் வீரமணி கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையி, தங்களது 10ஆம் தேதியிட்ட கேட்பானை கிடைத்தது முதற்கண். அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய மேலான கவனத்தை இனம் 4க்கு ஈர்க்கிறோம். அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆதலால் அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இது மட்டும் இன்றி 5வது இனத்தில் தாங்கள் விரும்பும் சரக்கின் அளவு குறிப்பிடப்படவில்லை. ஆதலால் இது குறித்தும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இதர இனங்களை குறித்து எங்களுடைய மேலான கவனத்தை
செலுத்தி வருகிறோம். மேற்கண்ட 2 இனங்களுக்கான முழு விவரங்களும் கிடைத்தவுடன் எங்கள் முழு கவனமும் செலுத்தப்பட்டு உடனடியாக ஆவண செய்யப்படும் என்று உறுதி அளிக்கிறோம். தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். எப்போதும் உங்கள் சேவையில் இருப்போம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.